Hey guys, welcome back to the channel Random Tarot Tamil. நீங்க நம்ம சேனலுக்கு first time வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல தினமுமே tarot reading sessions available. என்னோட reading உங்க கூட resonate ஆச்சுனா for further more detailed personal reading நீங்க contact பண்ண வேண்டிய number 9841349436. So இந்த வீடியோவோட topic without any delay பார்த்திடலாம். So past, present, future of your relationship. Two piles வைக்கிறேன். So pile number 1 is clear quartz and pile number 2 is red color tiger eye. தெரியுதுங்களா? So red color tiger eye and clear quartz. ஓகேங்களா? So pile number 1 and pile number 2. ஓகேங்களா? ஸ்க்ரீனில் கார்ட்ஸ் தெரியலன்னு கவலைப்படாதீங்க. என்னால் முடிஞ்ச அளவு கார்ட்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? ஓகே. ஸோ பைல் நம்பர் 1 உடைய ரீடிங் போயிடலாம். பைல் செலெக்ஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு சொல்ல தேவையில்ல. புதுசாக வந்தவங்க கொஞ்சம் அமைதியாக உட்காந்துக்கோங்க. நாம் வந்து இப்போ ஒரு டீப் இன்சைட் ஆஃப் குவிக்காக டீப்பாக பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப் போக போகிறோம். ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 1ஐயும் நினைங்க, கிறிஸ்டல்ஸையும் நினைங்க. எந்த கிறிஸ்டல் உங்களோட கனெக்ட் ஆகுது? பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2 நம்பர்ஸ் கனெக்ட் ஆகுதா, கிறிஸ்டல்ஸ் கனெக்ட் ஆகுதா? டேக் இட் டவுன். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ பைல் நம்பர் 1க்கு உண்டான ரீடிங் போகிறோம். தட் இஸ் பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப். லெட் த யூனிவர்ஸ் கைடர்ஸ். கமெண்ட் செக்ஷனில் தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ யூனிவர்ஸ் லவர்ஸ் கார்ட் பட் ரிவர்சல்ல வந்திருக்கு. ஓகே, பாஸ்ட் எனர்ஜிஸ் ப்ளீஸ். ஓகே, past energy shows that the feminine is not interested in love. ஃபீமேலுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. masculine was approaching. masculine energy was approaching. இதுதான் வந்து பாஸ்ட் எனர்ஜியில் காட்டுறாங்க. 1 கார்டு. ஸோ masculine வின் பண்ணிட்டாங்க. மேஸ்குலினும் ஃபெமினைனும் வின் பண்ணிட்டாங்க. தே ஹவ் மெட் ஈச் அதர் இந்த பாஸ்ட். மீட்டிங் மட்டும் இல்லாமல் ரீயூனியனும் ஆகிடுச்சு. த யூனியனும் ஆகிடுச்சு. மேபி எஸ், இங்கே பாருங்க, கார்ட்ஸ் வழியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்ரோச்சிங் அண்ட் தி யூனியன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கலாம், அவங்க வந்து மணி ஓரியன்டாக இருக்கலாம். பட் அவ்வளோவா சம்பாதிக்காத பர்சன் மாதிரி தான் தெரியுது. லைக் யூ போத் ஆர் ரியலி யங், லைக் 20 to 30 அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பாஸ்ட்ல ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் ஃபர்ஸ்ட். ஓகே, பிரசன்ட் எனர்ஜி பைல் நம்பர் 1 உடைய பிரசன்ட் எனர்ஜி ப்ளீஸ். பிரசன்ட் எனர்ஜி ஆஃப் பைல் நம்பர் 1. பிரசன்ட் எனர்ஜி. அந்த பாசம் எங்க போச்சு? அந்த பாசம் எங்க போச்சுன்றது தான் இப்போ வந்து ஃபெமினைன் எனர்ஜியோட கொஷினாக இருக்கு. நான் இன்ட்ரெஸ்டடாக இல்லையா? நான் இன்ட்ரெஸ்டடாக இல்லையே லவ்ல. நீங்கள் தானே அப்ரோச் பண்ணீங்க. இப்போ ஒய் யூ லெஃப்ட் இல்லையா? ஒய் யூ ஆர் கண்ட்ரோலிங். கண்ட்ரோல் பண்ணுறாங்க. லவ் அப்படின்றது வந்து ரொம்ப டாமினன்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க. ரொம்ப பாசமாக இருந்தவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகுறாங்களா? கேட்டால் எனக்கு வந்து வேலையில் டென்ஷன், மணி டென்ஷன், அதனால தான் நான் இந்த மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணுறேன். எஸ், அந்த மாதிரியான ரீசன்ஸ், அந்த மாதிரியானது வருது அவங்களுக்கு ப்ரெசன்ட் எனர்ஜியில். பைல் நம்பர் 1. சரி, ஃபியூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன் லாங் டர்மாக போகுமா, ரீயூனியன் இருக்கா, வாட் எவர் நம்ம பார்ப்போம். ஃபியூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன், ஃபியூச்சர் ஆஃப் திஸ் எனர்ஜி. பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களோட ரிலேஷன்ஷிப் ஃபியூச்சர் எனர்ஜிஸ் ப்ளீஸ். யூனிவர்ஸ் கைடன்ஸ் டுவர்ட்ஸ் த ஃபியூச்சர். கைடன்ஸ் டுவர்ட்ஸ் த ஃபியூச்சர். ஓகே, ஃபியூச்சர் எனர்ஜி நான் சொல்லவா? யூ ஆர் மேனிஃபெஸ்டிங் ஃபார் அ பீஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப் ஆர் மேனிஃபெஸ்டிங் ஃபார் த கம்யூனிகேஷனுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. அவங்க வந்து பேசணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. அவங்க அன்பிளாக் பண்ணணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. அவங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க, அவங்க எங்கிட்ட திரும்பி வரணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. அட்லீஸ்ட் எங்கிட்ட பேசினா மட்டும் போதும், பழைய மாதிரி இல்லைனா கூட பரவாயில்லை அப்படின்னா எஸ், யூ ஆர் மேனிஃபெஸ்டேஷன் ஃபார் கம்யூனிகேஷன், மீட்டிங், பிளான்ஸ், அவங்கள போய் பார்க்கறது. ஸோ இப்போ வந்து யூ ஆர் நாட் இன் குட் டேர்ம்ஸ் தான் இருக்குது. பிரேக்கப் இல்லை மேம், நாங்கள் வந்து இன் கான்டாக்ட் நோ கான்டாக்ட் அப்படி தான் இருக்குது, சின்ன சின்ன சண்டை தான் இருக்குன்னா கம்ப்ளீட் பிரேக்கப் இஸ் கோனா ஹேப்பன். ஒரு கம்ப்ளீட் பிரேக்கப்புக்கு அப்புறம் தான் வந்து பேட்சப் இருக்குது. உங்களை வந்து பேக் ஸ்டாப் பண்ணிட்டதுக்கப்புறம் அவங்க மேலே தப்புன்னு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க இறங்கி வராங்களே தவிர அது வரையும் அவங்க வந்து தப்பே பண்ணி உங்களை ஹர்ட்டே பண்ணாலும் டாமினன்ஸ் எனர்ஜியில் தான் இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் இஸ் ஆல் அபவுட் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எதை சார்ந்து இருக்கோ அதுதான்
நடக்க போகுதுன்னு சொல்றாங்க பைல் நம்பர் 1. ஸோ பைல் நம்பர் 2 உடைய ரீடிங் பார்த்துடலாமா? எஸ், ஆர் யூ ரெடி? பைல் நம்பர் 2 உங்களுடைய எனர்ஜிஸை கிராப் பண்ண யூனிவர்ஸ்க்கு தேங்க்யூ பண்ணிக்கோங்க. அண்ட் whenever the பாசிட்டிவ் எனர்ஜி பாப்அப் ஆகும்போது, பாசிட்டிவ் கார்ட்ஸ் பாப்அப் ஆகும்போது ஐ கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஸோ பைல் நம்பர் 2 உடைய பாஸ்ட் எனர்ஜி, பைல் நம்பர் 2 உடைய ரிலேஷன்ஷிப், பாஸ்ட் எனர்ஜிஸ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப், பாஸ்ட் எனர்ஜி என்ன சொல்றாங்க? பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு ப்ளீஸ் கைட் இஸ் யூனிவர்ஸ். பேஜ் ஆஃப் காயின்ஸ், பேஜ் ஆஃப் காயின்ஸ். பாஸ்ட்ல வந்து உங்களுக்கு 2 தாட் இருந்திருக்கலாம், ஓகேங்களா? அகேன் 2 தாட் இருந்திருக்கலாம், ஓகேங்களா? அந்த 2 தாட்ல யூ ஹாவ் சூசன் 2 நபர்கள் இருந்திருக்கலாம், ஓகேங்களா? ஓகே, கெரியரா, இவங்களா, வேலையை விடலாமா, என்ன ஏது, ஃபேமிலியா? எஸ் எஸ் எஸ். அண்ட் அந்த பர்சனை பார்த்த உடனே உங்களுக்கு பாஸ்ட்ல வந்து எஸ் திஸ் இஸ் த பர்சன், சோல், அந்த யூனிவர்ஸே எனக்காக சென்ட் பண்ண பர்சன். நான் இவங்களை பார்க்கும்போது இவங்களோட பேரை பார்க்குறேன், ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸை பார்க்குறேன், என்னால் கனெக்ட் பண்ண முடியுது, இதுவரையும் யார் கூடயும் இல்லாத ஒரு கனெக்ஷன் நான் இவங்க கூட ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ ப்ரெசன்ட் எனர்ஜி ஆஃப் திஸ் ரிலேஷன்ஷிப், ப்ரெசன்ட் எனர்ஜி, பைல் நம்பர் 2 உடைய ப்ரெசன்ட் எனர்ஜி. ஓகே, ஃபியர் ஆஃப் லாஸ். பட் ஏன் சன் கார்டு வந்திருக்கு? ஃபியர் ஆஃப் லாஸ். ஓகே, உங்களுக்கு வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவர் மாறி போயிருக்கலாம், ஓகேங்களா? குழந்தை எஸ் எஸ், பிரெக்னன்சி, ஆஃப்டர் பிரெக்னன்சி ஆர் ஆஃப்டர் இன்டிமசின்னு கூட சொல்லலாம். ப்ரெக்னென்சி சம்மந்தப்பட்ட விஷயம், ஆஃப்டர் இன்டிமசி அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களை வந்து விட்டுட்டு போயிருக்கலாம், ஓகேங்களா? லைக் அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடித்த உடனே, நீங்கள் வந்து மேஸ்குலினாக இருந்தீங்கன்னா ஃபெமினைனுக்கு அதிர்ஷ்டம் அடித்த உடனே உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். கார்ட்ஸை பாருங்கள். லுக், மேனிப்புலேஷன் பண்ணுறாங்க, மேனிப்புலேஷன் பண்ணிட்டு உங்களை ஏமாத்துறாங்கன்றது உங்களுக்கு தெரியுது. ஆனாலும் நீங்கள் நல்லது நடந்துராதா? ப்ரெசன்ட் எனர்ஜியில் என் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் நடந்துராதா? இந்த யூனிவர்ஸ் தானே இந்த பர்சனை காட்டினாங்க, யார்கிட்டையும் இல்லாத ஃபீலிங் இந்த பர்சன் கிட்ட வந்துச்சு. எனக்கு கம்ப்ளீட்டாக நம்பிக்கை இருக்குது, எனக்கு சிவன் மேலே முருகர் மேலே பக்தி இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப் அப்படி விட்டுற மாட்டாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் என் பர்சன் என்னை சில விஷயத்தில் ஏமாற்றிட்டாங்க தான், நம்பிக்கை வச்சு ஏமாற்றிட்டாங்க. ஆனால் நான் வந்து ஹர்ட்டில் நிற்கிறேன், தனியாக நிற்கிறேன், ஃபியர் ஆஃப் லாஸ், என் ரிலேஷன்ஷிப் போயிடுமோன்றதுக்காக நான் வந்து போராடுறேன், அந்த ரிலேஷன்ஷிப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக நான் போராடுறேன், உழைக்கிறேன். So what is the future? Future guidance, universe ki கேட்கலாமா? pile number 2. Future guidance, please. Thanks the universe. Universe guide us towards the future, towards the future. Future guidance, please. Pile number 2 select பண்ணுங்களுக்கான future guidance. Future guidance, the moon. There is definitely a conclusion. There is definitely confusion லந்தாமா conclusion வரப்போகுது. அதனால கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. மூன் கார்டு வந்திருக்கு. ஃபியூச்சர் ஆஃப் திஸ் ரிலேஷன்ஷிப், ஃபியூச்சர் எனர்ஜிஸ் ஆஃப் திஸ் ரிலேஷன்ஷிப். ஓகே, உங்களுக்கு ஒன்றும் சொல்றாங்க ஆனால் உறுதியாக சொல்ல மாட்டாங்க. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், திங்ஸ் வில் சேஞ்ச் அப்படின்றத சொல்றாங்க. பட் திங்ஸ் பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுமா அப்படின்றது இன்னும் வரலை, பார்ப்போம். த மூன் கார்டு என்ன தெரியுமா சொல்றாங்க? உங்களுக்கு நிறைய வந்து கிளவுடட் விஷன்ஸ், பிகாஸ் இந்த பர்சன் வந்து மேனிப்புலேட்டிவாக இருக்காங்கல்ல, அதனால உங்களுக்கு வந்து அவங்க உண்மையே சொன்னாலும் சில டைம்ஸ் இவங்க உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் சேஸ் வாட் எவர் ஹேப்பன்ஸ், நம்மளோட குட் கர்மாஸை பொறுத்து நம்மளுக்கு நல்லது நடக்கும், நம்மளோட பேட் கர்மாஸை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ஃபியூச்சர் ஆஃப் திஸ் ரிலேஷன்ஷிப், ஃபியூச்சர் ஆஃப் திஸ் ரிலேஷன்ஷிப், இம்பேலன்ஸ், டெம்பரன்ஸ் கார்ட் ரிவர்ஸ். எனக்கு தெரிஞ்சு இவங்க உங்களுடைய யூனிவர்ஸ் பார்க்குறேன், நம்பர் பார்க்குறேன், இது அது எல்லாமே ஓவர்வெல்மிங்காக ஓவராக இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு இவங்க உங்களுடைய கார்மிக் சோல்மேட்டாக இருக்கலாம். ஃப்யூச்சரில் அவங்க வந்ததுக்கான ரீசன், அவங்க வந்ததுக்கான லெசனை உங்களுக்கு டீச் பண்ணிவிட்டு அவங்க வந்து டீச் பண்ணிட்டு தான் அவங்க போகிறதா இருந்தாலும் சரி, ஸ்டே பண்ணுறதா இருந்தாலும் சரி. ஸோ அன்லெஸ் அன்டில் யூ லேர்ன் அ லெசன் ஃப்ரம் திஸ் ரிலேஷன்ஷிப் ஆர் உங்களோட கர்மாஸ் வந்து அனுபவிக்கிற வரையும் திஸ் ரிலேஷன்ஷிப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ ஹோப் ஹென்ஸ் இஸ் அ ஜென்ரல் ரீடிங். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2 ரெஸ்னேட் ஆகாத எடுத்துக்கோங்க, ரெஸ்னேட் ஆகாத ஸ்கிப் பண்ணிவிடுங்க. என்னோட ரீடிங் உங்க கூட ரெஸ்னேட் ஆச்சுன்னா ஃபார் ஃபர்தர் மோர் டீடைல் பர்சனல் ரீடிங் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9841349436. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.